என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேயர் கேள்விக்கு பதில் தரலாம். அவர் பொதுவான கேள்வியும் கேட்டிருக்காரு, அவருடைய ஜாதகத்தையும் போட்டு கேள்வி கேட்டிருக்காரு. என்னான்னு பார்ப்போம், அதுக்கு பதில் தரலாம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வணக்கம், என் பெயர் பேட்ரிக் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் பேர் பேட்ரிக்கு. ஜாதக அமைப்பில் கிரகங்கள் 5, 7, 9, 3, 10, 4, 7, 8 என்று பார்வை உள்ளது. அவர்கள் தன் திசாகாலங்களில் அந்த பாவத்தை செயல்படுத்துவாரா? இதில் 9 கிரகங்கள் மற்ற கிரகங்களை பார்க்கும். இதில் குருதான் பார்க்கும் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதன் பார்வை ஒரு பாவத்தில் விழும். அப்படி என்றால் குரு தசையில் பார்வை பெற்ற கிரகம் அதன் பார்க்கும் இடத்தை செயல்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது இப்படி சொன்னால் புரியாது. எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, இருந்தாலும் அது விளக்கமாக சொல்லணும். அவர் கேட்குறது என்ன அப்படின்னா, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படி அடுக்கிக்கிட்டே போகிறார் 3, 10ன்னு. அப்போ இப்படி பிரித்து நம்ம எடுப்போம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைனா குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இப்படி 3 பார்வை இருக்குது. சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னு 3 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, அப்படி செவ்வாய்க்கு ஒரு 3 பார்வை இருக்கிறது. மற்ற கிரகங்கள் பொதுவாக அனைத்து கிரகங்களுக்கு ராகு கேதுக்களுக்கு தவிர்த்து 7ஆம் பார்வை உண்டு. அந்த ராகு கேதுக்களுக்கு சில பாட புஸ்தகங்களில் பார்வை இருக்குது, உச்சம் இருக்குது, நீச்சம்லாம் போடுறாங்க. நம்ம அந்த டாபிக்கு போக வேண்டாம். காரணம், அது பரப்பொருள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகம், அது சாயா கிரகம். நம்ம அந்த டாபிக்கு போக வேண்டாம். ராகு கேதுக்களுக்கு அதோடைய பலன் எடுக்கணும்னா அது வேறு மாதிரி எடுக்கணும். இப்போ நம்ம இவர் கேட்ட கேள்விக்கே வந்துடுவோம். இந்த மாதிரி பார்வை உள்ள கிரகங்கள் ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் பார்க்குற வீடு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறாரு, சுற்றி கேட்குறாரு. அது அப்படிலாம் கிடையாது. பார்வைக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவாக ஒரு இயற்கை சுபர் அப்படின்னு நம்ம எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு, தனித்த புதன், வளர்புரை சந்திரன், சுக்கிரன், இந்த 4 கிரகமும் சுப கிரகங்களாக எடுக்கப்படுகிறது. இந்த 4 கிரகம் பாவ கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கும் செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகமும் பாவ கிரகங்களாக எடுக்கப்படுகிறது. சூரியனும் பாவர் தான், ஏன்னா அது அவர் எடுத்துக்கணும்ல. சந்திரன், தேய்புர சந்திரன் பாவர், வளர்புர சந்திரன் சுபக்கிரகம். அப்போ ஒரு பாவகத்தில் பாவக்கிரகம் இருந்து அதோடைய தசாபுத்தி காலங்களில் அளவீடு எடுக்கிறதுக்கு தான் இந்த பார்வை. இப்போ ஒரு சனி தசை நடக்குது, எழுப்பம் பாவரோடைய. அந்த சனி கெடுக்குமா கொடுக்குமானா லக்கணத்துக்கு அவர் யார் முதல்ல எடுக்கணும். லக்கணம் பாவியா, லக்கணத்துக்கு சுபரானு. இதில் லக்கண பாவியாக இருந்து, அப்போ எந்த லக்கணத்துக்கெலாம் பாவர் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, முதல் பாவத்தை செய்யக்கூடிய சனி கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் தான். அந்த சனியே இருந்து அவர் கெடுதல் நிலையில் இருந்து, அதாவது லக்கணத்தில் இருக்கிறார், அங்கே பாவரோடைய சேர்ந்து இருக்கும்போது பாவச் செயலை செய்வார், அதிகமாக இருக்கும். லக்கணத்தில் சனி இருக்கிறார். இப்போ கடகத்துக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி, சிம்மத்துக்கு எடுத்துட்டிங்கனாக்கும் 6க்கும் 7க்கும் அதிபதி. அப்படிங்கும்போது இந்த 2 இடத்துல எங்கு இருந்தாலும் சனி இந்த மாதிரி கோணத்தில் இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, லக்கணத்தில் இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். கெட்டவன்
கெட்டிடும் கிட்டிடு ராஜயோகம் அந்த கணக்கில் ஓடி போயிடும். அப்போ 8ஆம் பாவத்தில் போய் இருக்கலாமா? ஆமாம், 8ஆம் இடத்துல இருந்தால் அங்கே ஆட்சியாகத்தான் இருக்கிறாரு. கடகத்துக்கு தாராளமாக 8ஆம் இடத்துக்குள்ள அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது ஆயுள்காரகன், ஆயுள் கூடும். சனியும் நல்ல வலுவாக இருக்கும்போது இப்போ லக்கணத்தில் இருக்கிறார் அப்படி எடுப்போம். அங்கே பாவர் ராகு தொடர்பு கொள்கிறார், செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். கண்டிப்பாக பாவச் செயல் நடக்கும். தசாபுத்தி காலங்களில் மாரகம் நடக்கும். கடக லக்னத்துக்கு அப்போ லக்னாதிபதி வலுவனுசரிச்சு அதையும் எடுத்துடணும். லக்னத்தில் வந்து பாவர் இருக்கிறாங்க. அப்போ லக்னம் கெட்டு போயிடுச்சு. லக்னாதிபதி வலுவை எடுக்கணும். சந்திரன் எங்கே இருக்கிறார்? இது ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி, நம்ம ஒரு வரியில் சொல்லிவிட முடியாது. அப்போ இவர் இந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு கிரகத்தை அதை குருவுனே உடச்சி சொல்லி கேட்டிருக்காரு. குருவை வந்து அதாவது பாவகத்தை செயல்படுத்துவார் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது தசா காலங்களில் அந்த பாவத்தை செயல்படுத்துவார். இதில் 9 கிரகங்களும் மற்ற கிரகத்தை பார்க்கும். இதில் குரு தான் பார்க்கும் பாவத்தில் ஒரு கிரகம். அதாவது அவர் சொல்கிறாரு என்னன்னாக்கும், எங்காவது ஒரு கிரகம் இருக்கட்டும், குரு பார்க்குறார், அந்த கிரகம் திருப்பி பார்க்குற இடம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அவர் ஜாதகத்திலே அவர் கேட்குறதுனாக்கா அதை விளக்கி சொல்லிடலாம். லக்கணத்திலே வந்து இப்போ குருவோ அல்லது சுக்கிரனோ ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார், அல்லது 7ஆம், அவர் கேட்குறது 5ஆம் பார்வையாக தான் பார்க்குறாரு. இப்படி தான் எடுக்கணும். 7ஆம் பார்வைக்கு வந்து அங்கே அவர் 7ஆம் பாவத்தை குறித்து தான் கேள்வி கேட்குறாரு. அவர் ஜாதகத்தை போட்டு அதுக்கு அடுத்து விளக்குறேன். இப்போ 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த சூரியன் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது 7ஆம் பாவத்தோடைய வேலை எப்படி இருக்கும் அந்த குருவோட திசையிலன்னு கேட்குறாரு, அல்லது சூரியனோட திசையில். சூரியனோட திசையில் 7ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்கும். ஏன்னா அவர் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார். சூரியன் வந்து லக்கணத்துக்கு அவர் சூப்பரா பாவரான்னு எடுத்துக்கணும். சூரியன் கெடுப்பாரா கொடுப்பாரான்னு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ குரு தசை நடக்குதுன்னா குரு வந்து லக்கணத்துக்கு பாவியா அல்லது சுபரா, அதாவது யோகி அவயோகி அப்படின்னு எடுப்பாங்க. யோகி அப்படின்னா நன்மையை செய்யக்கூடியவர், அவயோகி அப்படின்னா கெடுதலை செய்யக்கூடியவர். இப்போ உங்கள் லக்கணத்துக்கு அவர் யார்? அது எந்த கிரகமாக இருந்தாலும். இப்போ செவ்வாய் பாவம் தான், சூரியன் பாவ கிரகம் தான், அவங்களாம் கொடுக்கறது இல்லையா? கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. சனியே வந்து 19 வருஷம் எத்தனை பேர்த்துக்கு அள்ளி கொடுக்குறார் சனி. சனி பாவக்கிரகம் தான், ஆனால் சனியோட கிரகம் நல்ல வேலையை கொடுக்குறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு, நல்ல பிளாக் மணி, உழைக்காத சம்பளத்தை வருமானத்தை கொடுக்குறாரு, லஞ்சத்தை கொடுக்குறாரு. இப்படித்தான் எடுக்கணும். லஞ்சம் சனிதான் நம்பர் 1. அப்போ இதெல்லாம் பணத்தை கொடுக்கலையா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ராகு, அவரும் வந்து பணம் கொடுக்க தொடங்கினா சாக்காக வரும். சும்மா கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார், இப்படி கையிலலாம் அள்ளி கொடுக்க மாட்டார். இப்படி பெரிய பெரிய சாக்கும் பெட்டியுமா கொடுப்பாரு ராகு. மாட்டுனா அதோ கதி தான், அதுவும் சொல்லிடலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும். இப்படி இருக்குது. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் ஒவ்வொன்றா பிரித்து சொல்லிகிட்டே இருக்குனே. இப்போ குருவுக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த குரு வந்து எங்கே இருக்கோ அங்கிருந்து அந்த கட்டத்தில் இருந்து 5ஆம் பார்வையை பார்க்கும், 7ஆம் பார்வையாகவும் பார்க்கும், 9 பார்வை, 9ஆம் பார்வை. குரு எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி பார்வை விடுவோம். அப்போ அந்த பாவகம் வலுப்பெறும். அந்த பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்கும்போது நல்லதாக இருக்கும். அந்த கிரகம் லக்கணத்துக்கு யோகியா அவயோகி, அதாவது பாவரா சுபரா அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த லக்கணத்துக்கு நண்பரா பகைவரா, நிறைய விஷயங்கள் இருக்கு. பாவகம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தில் 8ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து பாவரோடைய சேர்ந்து திசா நடக்குது. பாவக்கிரகம் இருந்து மீண்டும் ஒரு பாவரோடைய சேர்ந்து திசா நடக்கிறது, அது கடுமையாக இருக்கும். அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறது, விபத்து ஆகிறது. 8ஆம் பாவக்கு விபத்தையும் கொடுக்கும். ஜெயிலுக்கும் வம்பு வழக்கில் ஜெயிலுக்கும் போக விடும். அப்போ குரு பார்க்கிறார், சதமானம் கம்மியாகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் இப்படித்தான் விளக்க முடியும். குரு பார்க்கல, சதமானம் கூட.
இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறாருனாக்கும் குரு பார்த்தா ஸ்டேஷன் வரைக்கும் போவார், பொருளாதாரம் செலவாகும், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். குரு பார்வையில்னா ஸ்டேஷனுக்கு போவார், அப்படியே உள்ளே போயிடுவார். அவ்வளோதான். இதுதான் குரு பார்த்தால் ஸ்டேஷனுக்கு போவார், கோர்ட்டுக்கு போவார், அலைச்சலை கொடுக்கும், ஆனால் பாதிப்பு இருக்காது. குரு பார்வை விழுகலை, இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் பாவடத்திலிருந்து இங்கே செயல்படுத்தும் போது அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்த பாவக்கிரகம் இன்னமும் சொல்கிறேன், ஜோதிடத்தை கடல் மாதிரி பார்க்கறது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வேறு மாதிரி பலன், வக்கரம் பெற்றிருந்தால் வேறு மாதிரி பலன், நல்ல பலன். நம்ம ஒரு வரியில் சொல்லிட முடியாது. இதுக்கே பாருங்கள் எவ்வளோ விளக்கம். நான் இந்த ஆமாம் அப்படி இருக்கும் நடக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. நிறையா ஜோதிடர் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆமாம் நடக்கும் இல்லை நடக்காது அப்படின்ல நமக்கு அப்படி சொல்ல தெரியல. ஏன்னா விளக்கத்தோடு சொல்லணும், அப்போ தான் புரிய முடியும். சரிங்களா? இதுக்கு இவ்வளோதான். அவர் கேட்ட கேள்விக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பார்வைன்னு சொல்லியாச்சு. அடுத்து அவர் ஜாதகத்தை போட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கார். அவர் பிறந்த நேரம் 17/3/1995. நேரம் காலையில் 7:11 திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. அவர் என்னென்னா, என் ஜாதகத்தில் குரு பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறது. சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு தசையில் 7ஆம் இடம் செயல்படுமாங்கிறாரு. அப்பா அவர் சுற்றி கேட்குறாரு, அது எப்படி செயல்படும், எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் சரி, இந்த அவருடைய இதை பார்ப்போம். மீண்டும் அவர் பிறந்த தேதியை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 17/3/1995 காலையில் 7 காலையில் எத்தனை மணிக்கு பிறந்திருக்காரு? இங்கே தானே 7:11 காலையில் 7:11 பிறந்திருக்காரு. இப்போ நமக்கு ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது. லக்கணம் மீனம், லக்கணத்திலே சூரியன், 2ஆம் இடத்தில் கேது, 5இல் செவ்வாய், 7இல் சந்திரன், 8இல் ராகு, 9இல் குரு, 11இல் சுக்கிரன், 12இல் சனி புதன். இப்போ இவர் 7ஆம் பாவத்தை பற்றி கேட்குறாரு. அப்படின்னா மனைவி எப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இவருக்கு எப்போ என்ன திசை நடக்குது அதான் நம்ம மெயினாக பார்க்கணும். நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். அப்போ உத்திரங்கும் போதே அவருக்கு இங்கே சூரியன் வந்துடுறாரு. சூரியன் எத்தனை வருஷம்? சூரிய தசை ஒரு 3 வருஷம் 5 மாதம் ஒரு 11 நாள், அது 4 வருஷம்னே வைங்க. எதுக்கு நான் குறையில் எடுக்க வேணாம். சூரியன் ஒரு 4, சந்திரன் ஒரு 10, 14, செவ்வாய் ஒரு 7. அப்போ 21 வயசு. அதுக்கு மேலே அவருக்கு ராகு தசை வருது. முதல்ல அவருக்கு ராகு என்ன செய்யணும்னு பார்க்கணும்ல. ராகு எந்த நிலைமையில் இருக்கிறார்? ராகு இருக்கு, அதுக்கப்புறம் தானே ஒரு குருவுக்கே போகணும். அப்போ ராகு துலாத்தில் இருக்கிற ராகு அதாவது ஒரு 5 இடத்துல ராகு இருந்தால் நன்மையை செய்யும் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது. மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், இந்த 5 இடத்துல ராகு இருந்தால் நன்மையை செய்யும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது. அப்போ இவருக்கு துலாத்தில் தானே இருக்குது, நன்மை தானே செய்யணும். வீடு கொடுத்தவனுடைய நிலப்பாடு என்ன? வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல. ஆனால் 11ஆம் பாவகம் லாபம்தான். உபய லக்கணத்துக்கு மாரகஸ்தானம். 7க்கும் 7ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் மாரகஸ்தானம். மாரகம் என்றால் மரணத்துக்கு ஈக்குவலான தண்டனை கிடைக்கும். அப்படிதான் அதோடைய பலன் அப்படி இருக்கும். பேசாமல் எங்கிட்டாவது ஓடி போகலாம், இல்லாட்டி செத்து வரலாம்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பலன் இருக்கும். மாரகஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது, இப்போ 7ஆம் பாவகத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது உபய லக்கணத்துக்கு, அதாவது ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு இருக்குது. ஸ்தரம் என்றால் மேசம், ஸ்திரம் ரிஷபம், உபயம் மீனம். இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். கடகம் ஸ்தரம், ஸ்திரம் சிம்மம், உபயம் கன்னி, இப்படி எடுத்துக்கங்க. அப்போ 4 காரணங்களில் வர ராசி கட்டங்கள் எல்லாமே உபயம்தான். அப்படிங்கும்போது இவருக்கு மீன லக்கணம். அப்போ உபய லக்கணத்தில் பிறந்திருக்கார். இது உபய லக்கணத்துக்கு 11ஆம் பாவகம் மாரகஸ்தானம். அப்போ வீடு கொடுத்தவன் மாரகஸ்தானத்தில் இருக்கான். ராகு மாரகரை போல வேலை செய்யணும். இதுதான் ஜோதிடம். ஆனால் ஜோதிடத்தில், ஜோதிட பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஜோதிட பெரியவர்களாக சொல்லப்படுகிறது. நிறையா புக்கில் அப்படி எழுதியிருக்கு. அது ஒரு பாட்டு இருக்கும், ஆமேரா சுறா நண்டுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த பாட்டு நமக்கு வரல. அதை போய் நம்ம மல்லு கட்ட வேணாம், வராதெல்லாம். மேசம், ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த இடத்துல இருந்தால் ராகு நல்லது செய்யும் அப்படின்னு இருக்காங்க. அது யாரு கூட இருக்குது?
அடுத்து பார்க்கணும்ல. கூட இப்போ ஒன்றும் இல்லை, சுக்கிரன் அதே பாவத்தில் இருந்தால் நல்லா செஞ்சுருப்பார். இப்போ வெளிநாட்டில் இருந்திருப்பார், அவர் உறுதியாக வெளிநாட்டில் தான் இருப்பார். இதுதான் பலன். சுக்கிரன் அதே 8ஆம் பாவத்திலேருந்து இப்போ ராகு தசை நடக்குன்னா அவர் இங்கே இந்தியாவில இல்லை, வெளிநாட்டில் இருந்திருப்பார். அவ்வளோதான். வெளிநாட்டில் போய் நல்லா காசை பார்ப்பார், நல்லா ஜாலியாக இருப்பார், சுகபோகத்தோடு இருப்பார். சரி, ரைட்டு. அப்போ ராகு தசை எப்போ முடியுது அவருக்கு? ராகு தசை 38 வயசு வரைக்கும் இருக்குது. இப்போ அவருக்கு வந்து ராகு தசையில் புதன் புத்தி தான் போய்கிட்டு இருக்கு. புதன் வந்து இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. கை வைப்பேன் மனைவியை, கண்டிப்பாக மனைவினால் பிரச்சனை வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசை நல்லாயிருக்கும், உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. குரு தசை நீங்கள் சுற்றி மலைச்சுனா கேட்க வேணாம். 7ஆம் பாவம்னா மனைவியை கேட்குறீங்க. முதல் மனைவி 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 2ஆம் மனைவி. 11ஆம் பாவம் நல்லா வலுவாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் குரு தசையில், அதை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.